ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு மழை பெஞ்சது, கொஞ்சம் செடியெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. சரி, இந்த செம்பருத்தி பூலாம் ஒன்றா பூத்துருக்கனால இன்றைக்கி செம்பருத்தி பூ கலெக்ஷனை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர். இது வந்து தரையில் வைக்கல, வாங்கிட்டு வந்தாலும் தொட்டியில் தான் முதல்ல வச்சேன். ஏன்னா தரையில் வச்சு ஒரு தடவை செடி வந்து இறந்துருச்சு. அதனால் இந்த தடவை தொட்டியில் வச்சு கொஞ்சம் தளைஞ்சதுக்கப்புறமா தரையில் வைப்போம்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டியில் வச்சுட்டேன். இதுதான் முதல் பூ வாங்கிட்டு வந்ததில். பார்த்திங்கன்னா 5 பெட்டல் இருக்குங்க. எதுக்கு நான் 5 இதழ் இருக்குதுன்னு சொல்கிறேன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செம்பருத்தினா ஒத்த இதழ் செம்பருத்தியில் 5 தான் இருக்கும் இதழ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வாங்கிட்டு வரும்போது இதில் பூ கிடையாது. இதுதான் காஞ்ச பூவோட நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன அப்போ ப்ளூ கலர் செம்பருத்தின்னு நினச்சேன்னா, அப்புறம் தான் இது லாவெண்டர் கலர்னு தெரியும். இது வந்து தரையில் வச்சுட்டேங்க. இப்போ 1.5 மாதம் ஆகுது. அதனால் தரையில் வச்சுட்டேன். தரையில் வச்சதுக்கப்புறம் வந்த முதல் பூ பார்த்திங்கன்னா 10 இதழ் இருக்குங்க. அதாவது அடியில் 5 இதழ், அடுத்த ரவுண்டு 5 இதழ், 10 இதழ் மொத்தம் இருக்குங்க. இதுக்கு நான் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. ஃபெர்டிலைசர் வந்து ஒன்றும் அது என்னென்னா தொழு உரம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு அதை வேரை சுற்றி வச்சேன் கொஞ்சம் தோண்டிட்டு. ஆனாலும் அதுக்காக இப்படி 2 அடுக்கு வரும்னு தெரியாது. ஒரு அடுக்கு தான் ஒரு 4-5 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ தரையில் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்களும் வைக்குது. தினம் ஒரு பூ பூத்துருது. பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல காமிச்ச பூவு. இது அடுத்த நாள் பூத்தது. ஃபஸ்ட்டு நாள் பூத்ததும் அப்படியே இருக்குது. 2 பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து ஒரு நாளோட இல்லாமல் 2 நாளைக்கு இருக்குதுங்க இதில் பூக்கிற பூவு. அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இதில் ரெண்டாவது அடுத்த பூவும் பார்த்திங்கன்னா 10 இதழ் இருக்குதுங்க. இதில் 10 இதழ், அதில் 10 இதழ் இருக்குதுங்க. செம்பருத்தியில் வந்து இது வந்து எனக்கு அதிசயமாக தான் இருக்குது பார்க்கையில். எதனால் இப்படி வந்திருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு 5-6 பூ பூத்துது. எல்லாமே ஒத்த அடுக்கு செம்பருத்தி தான். இப்போ வந்துட்டு தரையில் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 10 இதழ், ஒரு பூவில் 10 இதழ் இருக்குங்க. அழகாக இருக்குது. இது வாங்கிட்டு வரும்போது கலர் பூவே இல்லாமல் காஞ்ச பூவோடு வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஊதா கலர் செம்பருத்தின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து லாவெண்டர் கலர் தான். அழகாக இருக்குது இதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூ வந்துட்டு இந்த செடி வந்து 30 ரூபாய்க்கு நான் நர்சரியில் வாங்கினேன். அவங்க வந்துட்டு மொட்டுக்களும் கிடையாது, பூவும் கிடையாது. அதில் என்ன பூ எப்படி பூக்குன்னே தெரியாது. நான் சாதாரண அடுக்கு செம்பருத்தி தான் சொன்னாங்க. சரி, அடுக்கு செம்பருத்தி ஒரு செடி வாங்கி வைப்போம், நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா அப்போ 6 இலை தான், 6 இலை தான் இருந்துச்சு இதில். அது குட்டி செடியாக 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மொட்டுக்களும் கிடையாது, பூவும் கிடையாது. இப்போ பார்க்கையில் நிறையா பூ வைக்கிதுங்க. இதில் பாருங்களேன், ஒவ்வொரு கீழே வந்து ஒத்த செம்பருத்தி மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு லைன் வந்து ஒயிட் லைன் வருது. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெம்மு மாதிரி வந்து கொண்டை மாதிரி வருது, பூக்குதுங்க. அழகாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூ பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் கொண்டை மாதிரி வந்து அழகாக தொங்குது. அடியில் வந்து ஒத்தடுக்கு செம்பருத்தி மாதிரி இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இது ஒரு சூப்பரான கலருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு செம்பருத்தி தான், ஹைப்ரிட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அது சொல்லும் போது நல்லா டார்க் ரெட்டாக இருக்குன்னாங்க. இதுவும் பூ இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ தான் மலர்ந்தோன்னே சர்ப்ரைஸாக இருக்குதுங்க. நெருப்பு கலரில் இருக்குதுங்க. அதாவது ஒரு ஆரஞ்சு ஷேடு, அது அப்படியே ஒரு கோடு மாதிரி லைன் மாதிரி வருது. பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா டார்க் ரெட்டு பிங்க்காக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கையில் நெருப்பு மாதிரி இருக்குது. பூவை பார்க்கலே அப்படி அழகாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மலரையில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. கிளம்புற மொட்டாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. மழை வேற பெஞ்சிட்ருக்கா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. வெயில் அடித்தா டக்குன்னு விரியும். இது ரொம்ப லேட்டாகுது பாருங்கள். செமையாக இருக்குது. பெரிய பூவாக இருக்குங்க. 2 கை பத்தாது, அவ்வளோ பெரிய பூ. ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே பெரிய பூவாக தான் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வரும்போது நர்சரியில் அவங்க என்ன உரம் கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக வரும். அது அந்த ஃபெர்டிலைசர் என்னன்ற சீக்ரெட்டை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னு தெரில. அவ்வளோ பெரிய பூவாக இருந்தது. நெருப்பு மாதிரி இருந்தது. கலர் பாருங்கள், ஆரஞ்சு, ஒரு ரெட்டு, ஒரு பிங்க்கு எல்லாம் கலந்த மாதிரி. இந்த கலருமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலருமே. இது இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. 1 மாதம் தான் ஆகுது. அதனால் இதெல்லாம் வந்துட்டு வளர்ந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன்.
அப்போ இது குட்டி செடியாக தான் இருக்குது. இது ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ இது குட்டி செடி. இப்போ நல்லா நிறைய கிளைகள் விட்டு தளைஞ்சிருக்கு. இதில் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். மொட்டுக்கள் எங்கே பார்த்தாலும் மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்தது பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பூ 2 பூ டெய்லி பூக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பூ கன்ஃபார்மாக பூத்துரும். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் வந்துட்டு எல்லோவில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு எல்லோ ஆரஞ்சாக இருக்கும். நடுவில் வந்துட்டு ஒரு பிங்க், டார்க் பிங்க்காக அழகாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவருக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா பிங்க்கு அப்படியே ஷேடான மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு இதழ்லையும் அந்த பிங்க் அடியில் அப்படியே மெர்ஜாக இருக்கும். செமையாக இருக்கும். இது நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இது ஒரு 4-5 மாதம், ஒரு 5 மாதம் இருக்கும் இந்த செடி வாங்கி. ரொம்பவே அழகாக வருது நம்ம மண்ணுக்கு. இதுக்கெல்லாம் நான் எந்த உரமுமே கொடுக்கலங்க, தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு வரேன். பார்த்திங்கன்னா இது நாட்டு செம்பருத்தி பார்த்தா நான் இது ஹைப்ரிட்டாக நாட்டு செம்பருத்தியாக எனக்கே தெரியலை. இதோட இலையெல்லாம் நெருக்கி இருக்குங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் கொசன்னு நெருக்கி வரும். ஃபஸ்ட்டு எட்டி வர மாதிரி இருக்கும். அப்புறம் வளர நெருக்கி இலையெல்லாம் நெருக்கமாக இருக்கும். இந்த செம்பருத்திலாம் குறையவே கிடையாதுங்க. பூத்துக்கிட்டே இருக்கும். எனி டைம் வந்து ஒரு 8-9 செம்பருத்தியாவது பூத்துக்கிட்டே இருக்கும். மொட்டுக்கள் செடியை சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரும். இதுக்கு நான் வந்துட்டு எந்த உரமும் கொடுக்குறதில்ல. எப்போயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு, இல்லைன்னா அதுவுமே இல்லை, இந்த மீன் அமிலம் இல்லைன்னா பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா வேருக்கு கொடுக்கலாம். ரெண்டுமே இதில் ஏதாவது 2ல் 1 பண்ணுங்கள். எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கெலாம் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. நான் ஆரம்பத்தில் வந்து மாவு பூச்சி வரும்னு நினச்சி செம்பருத்தி செடி ஒன்று கூட வீட்டில் வைக்கவே வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா செம்பருத்தி பூச்செடிக்கு வந்தால் மாவு பூச்சி எல்லா செடியுமே தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தோன்னே இந்த செம்பருத்தி செடியை பார்த்தோன்னா பூவோடு பார்க்கும்போது அழகாக இருந்தது. குட்டி செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டில் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்தா மாவு பூச்செல்லாம் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலெக்ஷன். நல்லா ஃபுல்லாகவே ஒரே பிங்க்கு தாங்க, டார்க் பிங்க்கு. இது பார்த்திங்கன்னா வெண் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து வெண் செம்பருத்தி எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. ரொம்ப தேடி அலைஞ்சு ஒரு நர்சரியில் தாங்க கிடைச்சது இந்த வெண் செம்பருத்தி. அதுவும் ஒரு சின்ன செடியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மெல்லீஸாக தான் அந்த குச்சி. சரி இது பொழைக்குமான் இருந்தது. ஏதோ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 2 பூ 1 பூ அப்படி தான் பூக்கும். டெய்லிலாம் பூக்காது. வாரத்துக்கு 2 தடவை பூக்கும், அவ்வளோதான். இப்போ இன்னும் அந்த செடி பெருசாக வந்தால் தான் பார்த்து நல்லா பூக்கள் நிறைய கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா லைட் ரோஸும் டார்க் ரோஸும் டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா சின்னதாக தான் பூக்குது. ஆனால் சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் வருது. ஆனால் பூக்கள் வந்து சின்னதாகிருச்சு. இது வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் நல்ல பெரிய பூவாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு சாண்டல் கலர் மாதிரி இருக்கும். நடுவில் பிங்க் மாதிரி அப்படியே பேபி பிங்க், அப்படியே மைல்டாக பிங்க்கு ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். வெளியில் வந்துட்டு ஒரு லைன் வந்து எல்லோ கோடு மாதிரி கொடுத்துருக்கும். பார்த்திங்கன்னா வெளியில் பூவுக்கு வெளியில் இது பார்த்திங்கன்னா ஒரு பூவும் அவ்வளோ பெரிய பூவாக பூக்குங்க. பார்த்திங்கன்னா இதுவுமே தினம் ஒரு பூ பூக்கும். மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். செடி நிறைய கிளைகள் விட்டு தாராளமாக ஈஸியாக வளரக்கூடியதுங்க இந்த செம்பருத்திலாம். நான் கூட நினச்சேன் இந்த செம்பருத்திலாம் ஹைப்ரிட்லாம் நம்மளுக்கு வராது, பார்க்க தான் அப்படி இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியது. ஆனாலும் நானாக தான் கொடுக்குறேன். மீன் அமிலமும் வந்துட்டு பஞ்சகாவியாவும் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வேருக்கோ இல்லை ஸ்ப்ரேயோ பண்ணி விடுவேன். இந்த செம்பருத்தி மட்டும் பார்த்திங்கன்னா 10:30 மணி நைட்டுங்க. இப்போ வரைக்கும் அப்படியே விரிஞ்சிருக்குங்க. இது நைட்டு எடுத்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்சு, நல்லா மைல்டான கலருங்க. ரெண்டுமே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும். சூப்பராக இருக்குது. இதுவும் இப்போ தான் வாங்கி வச்சது. பார்த்திங்கன்னா நல்லா பூக்குது. இதுவுமே தினம் ஒரு பூ பூக்கும். மொட்டுகளும் நிறைய இருக்குது. மொட்டுகள்லாம் கொட்டாமல் தினம் ஒரு பூ பூத்துரும். எப்படியும் நல்லா ஈஸியாக தாங்க வளருது. நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு செம்பருத்தி பூ வாங்கி வச்சிங்கன்னா செடி வச்சா போதும், ஈஸியாக வளருது. எங்கள் மண் களிமண் தான். அதுக்கு மேலே கிராவல் அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஜானுக்கு நாங்கள் செம்மண் அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா களிமண் வந்து ரொம்ப இறுகிரும், செடி வளர விடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மண்ணெலாம் அடித்தோம். நீங்கள் நல்ல மண்ணுக்கு ஈஸியாகவே வளருங்க.
இது நாட்டு செம்பருத்தி சிகப்பு கலருங்க. இந்த செடி எல்லார் வீட்லேயும் ஈஸியாக வளரக்கூடியது தான். அதனால் ஒரு குச்சி வாங்கி வச்சா கூட ஈஸியாக வளர்ந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இது வீட்டுக்கு அழகு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சாமி படங்களுக்கு வைக்கலாம். செம்பருத்தி பூ வந்து டீ போட்டு குடிக்கலாம். இதில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. அதனால் இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். மாவு பூச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா இது செடி வளரும் போது நல்ல பெரிய செடியாக வளரும் போது ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு. அதோட காய்கறி செடிகளையும் வீட்டில் நிறையா வளருங்க. அப்போ வளர்க்கும் போது காய்கறிகள் நிறையா வேணும்னா பூச்செடிகள் நிறையா வைங்க. பூச்செடிகள் நிறையா இருக்கும் போது அதை தேன் குடிக்கிறதுக்காக பட்டர்ஃப்ளைஸ், தேனி இதெல்லாம் வரும். அப்போ வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய்கறிகள் பழங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் நான் பூச்செடி நிறையா வச்சுருக்கேன். வீட்டுக்கு அழகாகவும் இருக்கும், காய்கறிகளும் நம்மளுக்கு நிறைய கிடைக்க உதவும். அதனால் நீங்களுமே இந்த தோட்டத்தை ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பூச்செடிகளும் காய்கறிகளும் போடுங்க. ட்ரேலெலாம் வைங்க. ரொம்ப மண் இல்லைன்னா கூட ட்ரேயில் வச்சு வளர்க்கலாம். ட்ரேயோ ஒரு தொட்டியோ ஏதோ ஒன்று வச்சு உங்கள் வீட்டையும் அழகுபடுத்துங்க. தேவையான காய்கறிகளையும் வீட்டிலேருந்து பறிச்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வருஷம் முழுக்க பூ இருக்கக்கூடிய செடிகள், அப்புறம் நர்சரியில் கூட கேட்டாலும் கிடைக்காது, அந்த மாதிரி கேள்விப்படாத பேராக இருக்கும், அந்த மாதிரி பூச்செடிகளில் அழகான பூச்செடிகளாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பாய்.